வெல்கம் டு தமிழ் யூகே சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நிகழ்ச்சி நான் ஒரு அழகான மேட்ச் கொண்டு செஞ்சு காட்ட போகிறேன். ரப்பர் பேண்ட் வச்சு செஞ்சு காட்ட போகிறேன். ஓகே, என் கையிலேருந்து நான் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிறேன். ஒரு ஆர்டினரியான ரப்பர் பேண்ட் பாருங்கள். ஒரு ஆர்டினரியான ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இது சாதாரண ரப்பர் பேண்ட். இப்போ இதை நான் கழுத்தில் மாட்டி காட்டுறேன். ரொம்ப டைட்டாக இருக்குது. ஓ மை காட், வெட்டுது இது பாருங்க, ரொம்ப டைட்டாக இருக்குது. ஓகே, பார்த்துங்க ஆர்டினரி ரப்பர் பேண்ட் பாருங்க. என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதோ இப்போ நான் என் கழுத்தில் மாட்ட போகிறேன். ரொம்ப பயங்கரமாக டைட்டாக இருக்குது. ஓ மை காட், இருக்கும் பாருங்க. இப்போ ஓகே, டைட்டாக இருக்குன்னு நான் வெளில எடுத்துட்டேன். ஓகே, திரும்பி செஞ்சு காட்டுறேன் பாருங்க. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இதே கழுத்து இப்போ நான் மாட்ட போகிறேன். பயங்கர சின்ன டபர் பேண்டாக இருக்குது, டைட்டாக இருக்குது. ஓகே, எடுத்துட்டேன். ஓகே, இந்த மேஜிக் நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மேஜிக் எப்படி செய்கிறது அப்படிங்கிற சீக்ரெட்டை நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஓகே, இது ஒன்றும் கிடையாது, சாதாரண ஒரு ரப்பர் பேண்டு தான். இது நீங்கள் கையில் எடுத்துங்க. சாதாரண ரப்பர் பேண்டு தான். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, இது சும்மா உங்கள் கழுத்தில் ஒரு தண்ணி மாட்டி காட்டுங்க. இது மாட்டிட்டு டைட்டாக இருக்குது அப்படின்னு செஞ்சு காட்டுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ ரிமூவ் பண்ணிடுங்க. ரைட்டு, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதான் சீக்ரெட் பார்த்துங்க. இப்படி இருக்க ரப்பர் பேண்டை நீங்கள் எப்படி உங்கள் கழுத்தில் மாட்டணும் அப்படின்னாக்கா, பின்னாடி கொண்டு போகும்போது என்ன பண்ணணுன்னாக்கா, நல்லா பார்த்துங்க. இப்படி உங்கள் 4 விரலில் மாட்டிங்க. பின்னாடி போகும்போது என்ன பண்ணாக்கா, இந்த நல்லா இந்த 2 விரலில் இந்த 3 விரலையும் ரிலீஸ் பண்ணிடணும். பார்த்துங்க, நல்லா இந்த 3 விரலையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த 2 விரலை மட்டும் நல்லா இழுத்துக்கணும். இழுத்துட்டு எப்படின்னு பார்த்து இழுத்துட்டு அப்படி இந்த 3 விரலையும் ரப்பர் பேண்ட் மேலே, இந்த 3 விரலையும் ரப்பர் பேண்ட் மேலே வச்சுக்கணும். எப்படி பிடிச்சிக்கணும், இதில் மட்டும் தான் ரப்பர் பேண்ட் பண்ணிடணும். பாருங்கள், வச்சு 3 விரலை இழுத்துக்கணும். ஓகேவா, ரப்பர் பேண்ட் இதில் மட்டும் தான் இருக்கணும். பின்னாடி போகும்போது இந்த மாதிரி பண்ணிடணும். பின்னாடி போகும் பண்ணிட்டு இப்போ சும்மா பின்னாடி போய்ட்டு இதை பண்ணிவிட்டு சும்மா உங்கள் கழுத்தில் மாட்டுற மாதிரி வெறும் இதை அப்படியே டைட்டாக போகிற மாதிரி இழுத்து பிடிச்சி இப்படி கொண்டு வந்து வச்சுட்டு டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆக்சுவலாக கழுத்தில் நான் மாட்டிட மாட்டேன், ஒரு ரியாக்ஷன் மட்டும் தான் கொடுப்பேன். இப்படி இந்த ஸ்டெப்பில் இருக்கும். செஞ்சுட்டு இதை டக்குன்னு ரிலீஸ் பண்ணணும். ஓகேங்களா, அதை ரிலீஸ் பண்ணும்போது டக்குன்னு ரிலீஸ் பண்ணும்போது இந்த 3 வரை டக்குன்னு விட்டுட்டு இந்த கேப்பில் விட்டு இழுத்துடணும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படின்னு ஈஸியான மேஜிக் தான். திரும்பி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இன்னொரு தடவை செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்படி பிடிச்சி பின்னாடி போகும்போது இந்த 2 விரலை மட்டும் மாட்டிக்கிட்டு இந்த 3 விரலை இப்படி மடக்கி பிடிச்சிக்கணும் ரப்பர் பேண்டை. இப்போ என்ன பண்ணணும், இது மாதிரி பின்னாடி போகும்போது இங்கே செஞ்சிடக்கூடாது, தலைக்கு பின்னாடி போகும்போது செய்யணும். இது மாதிரி என்ன பண்ணாக்க இருப்பேன். இதெல்லாம் இப்போ ரிலீஸ் ஆன மாதிரி தெரியும். ஆனால் இதை ட்ரிக்கு செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சைடில் பாருங்கள், நல்லா புரியும். இப்படி இருக்கிறத இங்கே கொண்டு போயிட்டு இப்போ என்ன பண்ணுவோம்னாக்கா 2 விரலை பிடிச்சிட்டு இப்படி மாட்டிடுவேன். பின்னாடி போயிட்டு திரும்பி சும்மா ஒன்றுமே இருக்காது, சும்மா இப்படி மாட்டுறோம். ஃப்ரண்ட் வியூவில் மாட்டின மாதிரியே தெரியும். இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி செஞ்சு நீங்கள் ஒன்றும் இருக்காது, வச்சுட்டு எழுதிங்கன்னா அப்புறம் ரிலீஸ் ஆன மாதிரி தெரியும். ஓகே, இந்த மேட்ச் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செஞ்சு பாருங்கள். ஒரு 1 தடவை இல்லை 2 தடவை செஞ்சாலே இந்த மேட்ச் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். செஞ்ச அப்புறம் நல்லாயிருக்கும். செய்கிறவங்கள ஆச்சரியப்படுவாங்க. ஓகே, தேங்க்ஸ் டு வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் அந்த பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுறேன். பாய்.